அன்புமணி அவர்களை பொறுத்த மட்டும் மோடிஜிட்ட போய் நீங்க கணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? நான் கேட்கிற கேள்வி அதுதான். நான் திருப்பி சொல்லிட்டேன். இது மேகதாது கட்டக்கூடியது 3 பேரோட பிரச்சனை. ஒண்ணு மோடிஜி அப்ரூவல் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் அரசாங்கம் அப்ரூவல் கேட்கணும். உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கான்னு டி.கே. சிவகுமார் அதை கட்டணும். 3 பேரோட சம்பந்தம். இதுல 2 பேர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடி அவர்கிட்ட அன்புமணிக்கு இருக்கு. அன்புமணி அவர்களை பொறுத்த மட்டும் மோடிஜிட்ட போய் நீங்க கணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? நான் கேட்கிற கேள்வி அதுதான். அதை செய்ய மாட்டாரு. திருப்பி பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி, பிரகாஷ் காரத், மற்ற உத்தவ் தாக்கரே, மம்தா பானர்ஜி, புது புது தலைவர்களை கூட்டிட்டு வர்றதுல பேசணும்ல. யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்ககிட்ட கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். பிரதமர், கர்நாடக முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் 3 பேரோட சம்பந்தப்பட்டது இது. நம்ம நம்மளை குழப்பி விட்டு அரசியல் செய்யறவங்களுக்காக மட்டும் கேள்வி கேட்க வேணாம். நம்ம பொறுத்த மட்டும் குழப்பி விடுறதுக்காகவே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இருக்க பிரச்சனை டீலிமிட்டேஷன். நமக்கு தண்ணி வந்துருச்சு. காவிரியில தண்ணியை திறந்து விட்டாங்க. அது யாருக்கு தடை? தேவகவுடாவா இருக்கட்டும், அல்லது எடியூரப்பாவா இருக்கட்டும், சிவகுமாரா இருக்கட்டும், எல்லாரும் தண்ணி திறந்து விட மாட்டோம்னு வசனம் பேசிக்கிட்டு இருந்தவங்ககிட்ட முகத்துல அடிக்கிறாப்புல மழை பெஞ்சு தண்ணியை திறந்து விட சட்டரை திறந்துட்டாங்க. தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்துருச்சு சாமி. தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னன்னா தர வேண்டிய தண்ணின்னு மெட்ராஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க போய் கேமராவை தூக்கிட்டு போய் வர வேண்டிய தண்ணி வந்துகிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்க. இங்க வர வேண்டிய தண்ணி வந்துகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மை பொறுத்த மட்டும் இதுல இருந்து உங்களை பிடிச்ச காலுக்கு நம்ம பழைய படம் படத்தப்பலதான் நான் பேசின பேச்சு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி அதே பேச்சு பேசிக்கிட்டா தண்ணி தான் வந்துருச்சப்பா, போய் போராட்டம் பண்ணி போய் வீடியோ போட்டியே அந்த டேங்க்ல இவ்வளவுதான் இருக்கு போய் வீடியோ போடுங்க, தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிச்சுல. ஏன் இந்த இது இப்ப செல்ஃபி வீடியோ போட்டு இருந்தாருல ஒருத்தர் போய் போராட்டம் பண்ண போனார்ல. இங்க ரொம்ப முக்கியமானது தண்ணி வந்துருச்சு. காவிரிக்கு தண்ணீர் வந்துருச்சு சாமிகளா. அந்த பக்கம் கிழிச்சு போனாப்புல திருப்பி அதே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு படத்துல பேசிக்கிட்டு இருப்பாப்ல, முதல்ல இருந்து திருப்பி பேசிட்டு இருப்பாப்ல. அந்த கதையா இருக்கு. அதிமுகவும் திமுகவும் எங்களுடைய திட்டங்களை பெயர் மாற்றிதான் தாவேகா அறிவிக்குது. அதுதான் இந்த ஆட்சியுடைய மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன சார்? அவங்க பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், திட்டங்களுடைய பெயர் மாற்றமா இருக்கட்டும், நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இந்த திமுக ஆட்சியில கரண்ட் விலை அதிகமா இருக்கோம். ஆனா தற்போது இப்போ கரண்டோட பில்லோட அதிகமான விலை வந்து ரொம்ப 2 விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு மின்சார எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கூடி இருக்குங்கிறத அதை கவனம் செலுத்தணும். ஏன்னா இதனுடைய இதுல இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்க போகுது. ஏன்னா எல்லாருக்குமே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கூட வருதுங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை வந்து மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் அதை பத்தி கவனம் செலுத்துவார் நம்புறேன். 2வது நீங்க சொன்னது பேரு மாத்திட்டாங்க. எதுக்கு பேரு மாத்திட்டாங்கன்னு முதல்ல கேளுங்க. ஒரு நல்ல திட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த திட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறுத்திட்டா தான் நீங்க சொல்லுவீங்க நிறுத்திட்டாங்கன்னு. இப்ப வந்து பேரை மாத்திட்டீங்கன்னா திட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய பேர் வச்சிருந்ததுலன்னா மக்களுக்கு ஞாபகம் கிடையாது. நாங்களும் தான் மகாத்மா காந்தி 100 நாள் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு இருந்தோம். மக்கள் சாதாரணமா 100 நாள் வேலைம்பாங்கன்னா கம்மா வேலைனாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கணும். இப்ப வேலை கிடைக்கலன்னா கம்மா வேலை கிடைக்கலன்னு சொல்ல போறாங்க. இப்ப ஜி என்னமோ பேர் வச்சிருந்தாங்க பிஜேபி காரங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு சொல்ல போறாங்க. நம்மை பொறுத்த பெயர் முக்கியம் இல்ல, வேலை முக்கியம்.